ஔவை எதையுமே யாசகமாக பெற விரும்பவில்லை. ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்றால், அவரிடத்தில் கடவுளே வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது அந்த கடவுளிடத்தில் ஔவை கேட்டதாக ஒரு தனிப்பாடல் உண்டு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை குஞ்ச கைமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆக ஔவை பிராட்டி தமிழை மட்டும்தான் கேட்டாள். அதுவும் சும்மா கேட்கவில்லை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இந்த நாளையும் கலந்து நான் உனக்கு தந்துடுறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு சங்கத்தமிழித்தா. ஆக வெறுமனே எதையும் பெற விரும்பாத ஔவைதான் மிகப்பெரிய புரட்சி பெண்பார் கவி என்று பாடுகிறான். ஔவையனுடைய வழியை ஒட்டிதான் அவன் புதிய ஆத்திச்சூடியை பாடினான். நமக்கு தெரிந்து குழந்தைகளுக்காக பாடிய முதல் புலவர் ஔவை. அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்காக புதிய ஆத்திச்சூடியை பாடியது பாரதி. ஆக குழந்தை கவிஞர்கள் யார் யார் என்று கேட்டால் ஔவையாரில் தொடங்கி பாரதியாரில் தான் முடிக்க வேண்டும். இவர்கள் இருவரும் முடிவும் தொடக்கமுமாகவே இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், இந்த நாட்டிலே துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று எவனோ ஒருத்தன் தன் இஷ்டப்படி சொல்லி போய்விட்டான். ஆனால் பாரதி இந்த மொழிகளுக்கெல்லாம் இந்த குழந்தைகள் அஞ்சிவிடக்கூடாது என சொல்லி, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்கிறான். வெறுமன உதைச்சா மாத்திரம் போதாது, அவன் உணவு பெற வேண்டுமானால் அவன் முகத்தில் காரி உமிழ், எச்சி துப்பு என்று சொல்கிறான். நம்மவர்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றதை பொய்ப்பிக்க எண்ணிய பாரதி இந்த வயோதிகர்களிடத்தில் பேசி பயனில்லை, இனி வருங்கால இளைஞர்களாவது வீரங்கொண்டவர்களாக விளங்க வேண்டும் என்று கருதி பாரதி இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த புதிய ஆத்திச்சூடியை பாடினான். பாப்பா பாட்டை பாடியதே பாரதி தானே. ஒரு குழந்தை எவ்வாறு வளர வேண்டும் என்பதை நம்ம கல்வி உளவியலில் எவ்வளோ சித்தாந்தங்களை சொல்லுகிறோம். ஆனால் பாரதி காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்னர் கனிவு தரும் பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, இதை பழக்கப்படுத்தி கொள்ளு பார்ப்பா என்று சொல்கிறார். ஆகவே எப்பொழுது விளையாட வேண்டும், எப்பொழுது படிக்க வேண்டும், கனிவான பாடல்களை எப்பொழுது கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் வரிசைப்படுத்தி காட்டுகிறார். எப்பொழுது பார்த்தாலும் புத்தக பூச்சிகளாக இருந்து, எப்பொழுது பார்த்தாலும் தரவரிசை பட்டியல் முதலிடத்தை படிக்க வேண்டும் என்ற பேராசை கொண்ட பெற்றோர்களுக்கு இன்றைய பிள்ளைகள் அவர்களிடம் படும் பாடையெல்லாம் பார்க்கிற போது பாரதி சொன்ன வழி, அவன் காட்டிய வழியில் நாம் எப்பொழுது செல்லப்போகிறோம் என்ற ஏக்கம்தான் நமக்கு மேலிடுகிறது. ஒரு குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக வளர வேண்டும் என்றால் வெறும் அறிவு உள்ளவனாக மட்டும் வாழ்ந்தால் பார்த்தாது, வீரமுள்ளவனாக, சுயமரியாதை உள்ளவனாக, திட நெஞ்சு கொண்டவனாக, தெளிந்த பார்வை உடையவனாக, எண்ணத்தில் தெளிவோடு கருத்தில் தெளிவோடு ஒரு இளைஞன் வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பாப்பா பாட்டிலே மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதுதான் பாரதி. பாரதி தான் முதலாக பாப்பா முதல் கிழவன் வரைக்கும் உள்ளவர்களுக்கு பாடியவன். மற்றவர்களெல்லாம் யாருடைய விருப்பத்தை நிறைவு செய்வதற்காக பாடினார்கள். பாரதி பிறருடைய விருப்பத்திற்காக பாடிய பாடல்கள் மிக குறைவு. உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், அவன் வாழ்ந்த காலத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கிற போது ஒரு கவிதை போட்டி நடக்கிறது. அவருடன் இருந்த வீர விளக்கு வாவேசையர், இந்திய பத்திரிகையின் ஆசிரியர் தோற்றுவித்தவரான மண்டைய சீனிவாசையங்கார் போன்றவர்கள் பாரதியின் இடத்தில் சொல்கிறார்கள், கவிதை போட்டிக்கு அன்பளிப்பாக ஒரு தொகையும் தர இருக்கிறார்கள், நீ அந்த போட்டியில் கலந்து கொண்டால் உனக்கு முதற் பரிசு கிடைக்கும் என்று அவரை வற்புறுத்துகிறார்கள். பாரதிதாசனும் இருக்கிறார். ஆனால் எல்லாருடைய கோரிக்கையும் பாரதி நிராகரிக்கிறார். இந்த போட்டியில் கலந்து கொள்ள நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் நண்பர்கள் விடுவதாக இல்லை, பாரதியை கட்டாயப்படுத்துகிறார்கள். கடைசியாக பாரதி சொல்கிறான், உங்கள் விருப்பத்திற்கு வேண்டுமானால் நான் கவிதை எழுதுகிறேன், ஆனால்
இந்த குழுவினர் யாருக்கு முதல் பரிசை தருவது என்பதை ஏற்கனவே தீர்மானித்திருப்பார்கள் என்று சொன்னான். அதை போலவே அவர் எழுதிய கவிதைக்கு 3ஆம் பரிசு தான் கிடைக்கிறது. அப்படி 3ஆம் பரிசு பெற்ற பாடல் தான் இன்று மக்களால் போற்றப்பட்டு பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் பரிசு பெற்ற பாடலை எழுதியவர் யார், அந்த பாடல் யார் என்பதே ஆராய்ச்சி அறிஞர்களுக்குரிய தலைப்பாக போய்விட்டது. செந்தமிழ் நாடென்னும் போதியினிலே இன்ப தேன் வந்து இது காதினிலே என்று பாடிய அந்த பாடல்தான் முதல் பரிசை பெற தவறிய பாடல். ஆனால் அந்த பாடல்தான் இன்று தமிழகமெங்கும் தமிழ் உணர்வு கொண்டவர்களை அனைவராலும் பாடப்படுகிற பாடல்களாக இருக்கிறது. அதால் முதல் பரிசு பெற்ற பாடல் யாருக்குமே தெரியாது. இப்படி பாரதி தன்னுடைய வாழ்க்கையில் மக்களுக்காக கவிதையை பாடினான். தன்னுடைய விருப்பத்திற்காக என்பதை விட தன்னுடைய கவிதை மக்களிடத்திலே ஒரு உணர்ச்சியை கிளப்பி, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், இந்த மக்கள் பேசுகிற மொழியும் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதை உணர்ந்து முதலாக மக்களிடத்திலே மொழி உணர்வையும் தேசப்பற்றையும் ஊட்டியவன் பாரதி தான். நமக்கு தெரிந்து தமிழ் ஒரு சாராருக்கு அடிமைப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து பாடியவன் பாரதி. ஆகையினாலே தான் அவன் பாடினான், இன்றொரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன் எனது ஆருயிர் மக்காள், கொன்றிடல் போலொரு வார்த்தை இங்கு கூறத்தகாதவன் கூறினன் கண்டீர், மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை, மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான். இந்த இழிநிலை எனக்கு எய்திடலாமோ சென்றிடுவீர் எட்டு திக்கும் என பாடுவதற்கு காரணமே அவன் இந்த மொழி அடிமைப்பட்டு இருக்கிறது, இந்த மொழியின் பெருமையை இந்த மக்கள் இன்னும் உணராமல் இருக்கிறார்கள். தாய்மொழி பற்று மிக்கவர்களாக, தாய்மொழி உணர்வு மிக்கவர்களாக நம்மவர்கள் மாற வேண்டும் என்ற உணர்வோடு தமிழால் முடியும் என்று கட்டுரை எழுதினான். இந்த கட்டுரையை படித்த பட்டதாரி இளைஞர்கள் இருவர் பாரதியை பாண்டிச்சேரியிலே பார்க்க வருகிறார்கள். பாரதி தமிழால் முடியும் என்று சொல்லுகிறானுங்களே, நாளொரு மேனையும் பொழுதொரு மேனையுமாக வளர்ந்து கொண்டிருக்கிற அறிவியல் உலகத்தில் புது புது சொற்களும் புது புது கண்டுபிடிப்புகளும் வருகின்றனவே, இவற்றையெல்லாம் தமிழால் சொல்ல முடியுமா? பாரதி இப்படி சொல்கிறாரே, இது சாத்தியமா என்று அவரிடத்திலே கேட்டுவிடுவோம் என்று சென்னையிலிருந்து 2 இளைஞர்கள் கிளம்பி பாரதியை சந்திக்க பாண்டிச்சேரி வருகிறார்கள். பாண்டிச்சேரியில் அந்த இளைஞர்கள் வந்தபோது பாரதி கிணற்றடியிலே குளித்து கொண்டிருக்கிறான். அவருடைய செல்லமகள் தங்கம்மாள் பாரதி, வந்த இளைஞர்களை மாடியில் சென்று அமருங்கள், அப்பா வந்து விடுவார் என்கிறார். மாடியிலே சென்ற 2 பட்டதாரி இளைஞர்களும் பாரதி வந்தவுடன் தங்கள் வாதத்தை எவ்வாறு தொடங்குவது என்று தங்களுக்குள்ளேயே பேசி கொண்டிருக்கிற போது ஒருவன் சொல்கிறான், பாரதி சொல்கிறாரே தமிழால் முடியும் என்று, இது சாத்தியமா? முடியவே முடியாது என்று அவர்கள் வாதத்தின் மீது உரக்க குரலிலே ஒருவன் குரலிலே எழுப்புகிறார். தமிழால் முடியாது என்று சொன்ன அந்த குரல் கிணற்றடியிலே சொம்பிலே தண்ணீரை மூண்டு தலையிலே ஊற்றி கொண்டு இருக்கின்ற பாரதியின் காதில் விழுகிறது. ஏதோ காற்று வாக்கில் காதில் வந்து வந்த செய்திதானே என்று பாரதி நினைத்து விடவில்லை. உடனே அந்த இடத்திலேயே பாடிய பாடல்தான் இன்றொரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன் எனது ஆயுரி மக்கால். மெத்த வளருது மேற்கே, அந்த மேற்கை மொழிகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. அப்படி சொன்னவனை பார்த்து என்ன சொல்றாரு என்று அந்த பேதை உரைத்தான். அவன் என்ன சொல்றான், சொல்லும் திறமை இல்லாதோட மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் பூமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான் என்று சொல்கிறான். இதோடு மட்டும் பாடியிருந்தால் பாரதி ஒரு சாதாரண கவிஞர். ஆனால் பாரதியினுடைய சிறப்பே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி நம்மை சாடுகிற அதே நேரத்தில் இந்த சாபத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கான மாற்றையும் சொல்லுவான்.
நோய் நோய் வருவதற்கான காரணம், அந்த நோயை குணப்படுத்துவதற்கான மருந்து என்ன என்பதையும் கண்டு சொன்ன மாமேதை அவன். ஆகையினால தான் பாரதிய உலக மகாகவிகளில் ஒருவராக மக்களை மேன்மைப்படுத்திய கவிஞனாக நாம் பாராட்டுகிறோம். அவன் ஏதோ தமிழ்நாட்டுக்கு உரியவனாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. அவன் பாரடா இந்த பரந்த உலகத்தை என்று நம்மையெல்லாம் உலகத்தை பார்க்கும்படி சொன்னவன். அவன் இந்த உலகத்தில் ராமனன் ஒரு பிரஜை என்ற உணர்வோடு பாடியவன். மனித பட்டாளம், அந்த மனித பட்டாளத்தில் நானும் ஒருவன், நீயும் ஒருவன் என்ற உணர்வை நமக்கு ஊட்டியவன் பாரதி. ஆகையினால தான் சொல்கிறான், என்று அந்த பேதை உரைத்தான் என்று அவனை சாடியதோடு நில்லாமல், இந்த பேதையின் மொழி பொய்ப்பிக்க வேண்டுமென்றால், இதை நாம் போக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? சென்றிடுவீர் எட்டு திக்கும். அப்படி உலகத்தெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க கேளிக்கை கூடங்களில் பொழுதுபோக்கி விட்டு வந்துடக்கூடாது. கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துக்கு சேர்ப்பீர். ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய கலை செல்வத்தின் சிறப்பை எல்லாம் உணர்ந்து அவற்றையெல்லாம் இந்த தமிழ் மொழியில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேருங்கள். இவற்றையெல்லாம் சேர்க்கணுன்னா, அந்த நாட்டுக்கெல்லாம் போகணுன்னா நமக்கு பொருள் வசதி இருக்குதா என்ற கேள்வி அடுத்து எழுகிறது. அதனால் அதுக்கும் விடை சொல்லுகிறான் பாரதி. ஆக மேற்கிலே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் இங்கே கொணர்ந்து சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த பொருள் வலிமை வேண்டுமே. அதற்கு என்ன செய்வது என்று கேட்கப்படுவது, தந்தை அருள் வழியாலும் இன்று சார்ந்த புலவர் தவ வழியாலும் இந்த பெரும்பழி தீரும் தமிழ் புவிமிசை ஏறி என்றும் இருக்கும் என்கிறான். ஆகவே அவன் என்ன சொல்கிறான் என்றால், நமக்கு ஒரு நம்முடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் மூதாதையர்களும் தேடி வைத்த ஒரு செல்வம் இருக்கிறதே, அந்த அருள், அந்த தந்தை அருள் வழியாலும் இன்று சார்ந்த புலவர் தவ வழியாலும் இந்த பெரும் பழி தீரும் தமிழ் புவிமீசை ஏறி என்றும் இருக்கும் என்று சொல்கிறார். தமிழ் என்றுமே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டியவன் பாரதி. எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தும் கூட இன்றும் தொல்காப்பியத்தை நம்மால் படிக்க முடிகிறது. தொல்காப்பிய நூலை படிப்பதற்கு எந்த ஒரு அகராதியின் துணையும் தேவையில்லை. அந்த சொற்கள் எல்லாம் வழக்கொழிந்து போய்விடவில்லை. ஒரு சில சொற்களின் பொருள் மாறுபடலாம், ஆனாலும் கூட அந்த தமிழை நம்மால் படிக்க முடியும். ஆனால் 16ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய ஆங்கில ஆதிகவி என்று பாராட்டப்படுகிற சாசருடைய கவிதையை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் அந்த சாசருடைய ஆங்கிலம் வேறு, இன்று இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு ஆங்கிலம் வேறு, 20ஆம் நூற்றாண்டு ஆங்கிலம் வேறு. அதே போல் மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட், உலகத்தின் சிறந்த 5 இதிகாசங்களில் ஒன்றாக பாராட்டப்படுகிற சொர்க்க நீக்கம், அந்த மில்டன் பாரடைஸ் லாஸ்ட்டை படிப்பதற்கு அதுக்கு தனி அகராதி வேண்டும். அதில் இருக்கிற பல சொற்கள் இன்று வழக்கொழிந்து போய்விட்டன. ஆனால் தமிழில் காலத்தால் முற்பட்ட 50 காப்பியங்களாகட்டும், சங்க இலக்கிய பாடல்களாகட்டும், எல்லாவற்றையும் இன்றும் நாம் படிக்க முடிகிறது. அதில் உள்ள எந்த ஒரு பாடலும் நமக்கு விளங்காமல் இல்லை. அதற்கு உரை எழுதிய பிற்காலத்து புலவர்கள் எழுதிய உரை, அதுவும் 1000 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் ஆகிவிட்டன உரையாசிரியர்கள் காலமும். அப்படி இருந்தும் கூட அதை இன்று நம்மால் உணர முடிகிறது என்றால் இந்த தமிழ் என்றும் இளமையோடு தெய்வத்தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு காரணம். அதை உணர்ந்தவன் பாரதி. அதனால தான் நமக்கு நம்பிக்கையோடு சொல்கிறான், இந்த மொழிக்கு உள்ள சிறப்பு எதுக்கும் கிடையாது என்று. அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னான். அவனுக்கு பல மொழிகள் தெரியும். ஏதோ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுகிற புலவன் அல்ல அவன். அவன் காசியிலேயும் படித்தான். எல்லா பகுதிகளுக்கும் தமிழ்நாடெங்கும் பயணம் செய்தவன். பல மேதைகளோடு உரையாடியவன். அரவிந்தரோடு வாதம் புரிந்தவன். அவனுக்கு ஆதி இலக்கியங்களாகிய கிரேக்க இலக்கியத்திலிருந்து எல்லாவற்றையும் அவன் ஓரளவு ஆய்ந்தவன். ஆகியனாலே தான் சொல்கிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஆனால் இப்படி சிறப்புடைய தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஊமையராய், செவிடர்களாய், குருடர்களாய் வாழ்கிறோம். அதை அவன் உணர்கிறான்.
இப்படிப்பட்ட ஒரு செழுமையான உயர்வான செம்மொழியை தங்களுடைய தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கிறார்கள் என்ற ஏக்கமும் அவனுக்கு இருக்கிறது. ஆகையினால தான் அவன் சொல்கிறான், இந்த நிலையிலிருந்து மாறி சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்றான். ஆகவே பாரதி தான் தமிழர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டையும் உணர்ந்து தமிழினுடைய பெருமையும் உணர்ந்து இந்த பெருமையை இந்த தமிழர்கள் உணர வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் குறைகள் உள்ள அந்த குறைகள் எல்லாம் நீங்கள் வழியும் சொன்னான். அவன் சொன்னான், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமது தமிழர் என வாழ்ந்திடுதல் அன்றோ. நான் கூட ரொம்ப நாள் யோசித்தேன், என்ன பாமரராய் விளங்குகிறது, விலங்குகளாயின்னு ஏன் தமிழனை சொன்னான் அப்படி. அப்பொழுதுதான் உலகம் சுற்றிய தமிழர் ஏகே செட்டியார் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த போது கேட்டேன், பாரதி விலங்குகளாய் என்று ஏன் சொன்னான் தெரியுமா? 1930களில் உலக யுத்தம், ஹிட்லர் 2வது உலக யுத்தத்தை தொடங்குகிற வரை ஜெர்மனின் பெர்லினில் இருந்த மிருக கண்காட்சி சாலையில், பொதுவாக மிருக கண்காட்சி சாலைன்னா நாம் என்னென்ன இருப்போம், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், கழுத புலி இருக்கும், ஓநாய் இருக்கும், அப்படின்னு துஷ்ட மிருகங்களை எல்லாம் கூண்டில் அடைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் ஜெர்மன் நாட்டு பெர்லினில் இருந்த அந்த மிருக கண்காட்சி சாலையில் சிங்கம் ஒரு கூண்டில் இருக்குது, புலி ஒரு கூண்டில் இருக்குது, கரடி ஒரு கூண்டில் இருக்குது, ஓநாய் ஒரு கூண்டில் இருக்குது, நரி ஒரு கூண்டில் இருக்குது. கடைசியாக 2 கூண்டு, அதில் ஒரு கூண்டில் ஆப்பிரிக்க நாட்டு கருப்பர்கள், கடைசியாக இருக்கிற கூண்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அவன் விலங்காட்டம் வைத்திருந்தான். அந்த நிலை 2வது உலக யுத்தத்துக்கு பிறகுதான் அந்த ஜூவிலிருந்து நீங்கியது என்று ஏகே செட்டியார் சொன்னார். ஆக பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமது தமிழர் என வாழ்ந்திடுதல் நன்றோ என்றால், அங்கே கற்பர்கள் என்றால் அது நேருவும் இந்திய நாட்டான்கிற முறையில் கற்பந்தான் ஐரோப்பிய நாட்டானுக்கு. காந்தியும் கற்பன்கிற முறையில் அவர் என்ன நேரத்தில் இருந்தார் அவரும் கற்பந்தான். நம் நாட்டினுடைய மிகப்பெரிய மடாதிபதிகளும் அவர்களை பொறுத்தவரை கற்பர்கள் தான். இதை பற்றி அவன் கட்டுரைகளில் மிக விரிவாக எழுதியிருக்கிறான். ஆகவே உலகத்தினர் நம்மை விலங்குகளைப் போல வாழ்கின்ற மக்கள், காட்டுவாசிகள் என்று நினைத்து கொண்டிருந்த காலம் இது சென்ற நூற்றாண்டின் தொடக்கம் வரை இருந்திருக்கிறது என்பதை படிக்கிற போது நமக்கு திகீர் என்கிறது. 1893 சர்வதேச உலக மாநாட்டிலே விவேகானந்தர் அவர்கள் நம் நாட்டின் பெருமையையும் நம் மதத்தினுடைய சமயத்தினுடைய பெருமையும் உலகத்திலே நாட்டி வெற்றி கொடி நாட்டி நம் நாட்டிற்கு மிக பெரும் புகழை ஈட்டி தந்தார். அவர் அமெரிக்காவில் இருக்கிற போது 93 to 97 இருக்கிற போது அமெரிக்காவிலே இருந்த இந்திய சரித்திர பாடப்புத்தகங்களில் இந்தியர்கள் ஓடுகிற ஆற்று நீரை கைகளினால் அள்ளி குடிக்கவோ குவளையில் மொண்டு குடிக்கவோ தெரியாதவர்கள், அவர்கள் விலங்குகளைப் போல 4 கால்களாக நடக்கிறார்கள், கைகளையும் கால்களாக பயன்படுத்தி விலங்குகளைப் போல 4 கால் பிராணிகளைப் போல இருக்கிறார்கள், அவர்கள் ஓடுகிற நீரை நக்கி குடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று படம் போட்டான். அது அவருடைய விவேகானந்தர் இன் அமெரிக்கா நியூ டிஸ்கவரிங்கிற புத்தகத்தில் படமாகவே இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளையும் ஆற்றில் வீசி எறிந்தார்கள், மரத்திலே தொட்டிலில் கட்டி காக்கைக்கும் மற்ற கழுகுகளுக்கும் உணவாக அளித்தார்கள் என்றெல்லாம் போடுகிறார்கள். இப்படி நம்மை ஒரு காட்டுமிராண்டி இனமாக, நாகரிகம் என்ன என்பதை தெரியாதவர்களாக சித்தரித்து பாட புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் அப்படி எழுதினால்தான் இங்கு மதமாற்றத்திற்காக வருகின்ற பாதிரியார்கள் இவர்களெல்லாம் மனித நிலைக்கு கொண்டு வர எங்களுக்கு பணம் தேவைப்படும் என்று அவர்களிடத்தில் பெற முடியும்.
ஆகையினால் அப்படி வரலாறெல்லாம் எழுதப்பட்டிருந்த காலகட்டம் தான் இது. விவேகானந்தர் வரலாறுன்னு தெரிகிறது. ஏகே செட்டியார் உலகம் சுற்றிய தமிழரிலே இத்தகைய ஒரு சில செய்திகளை எல்லாம் குறிப்பிடுகிறார். ஆக பாரதி இவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் விலங்குகளா என்று பாடினான். ஆக இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் தமிழ் உணர்வு, தமிழ் மொழியின் பெருமை, தாய்மொழி பற்றி இவையெல்லாம் நமக்கு வேண்டும். அடுத்து அவர் என்ன சொல்கிறார், நீ தமிழன்னு சொல்லிக்கொண்டா தமிழில் இருக்கிற எல்லா இலக்கியத்தையும் நீ படிக்க முடியாது. ஏனென்றால் சங்ககாலம் தொட்டு சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகையில் ஆரம்பித்து அப்புறம் பின்னால் 14 கணக்கு நூல்கள், அப்புறம் 50 காப்பியங்கள், அதன் பிறகு சமண இலக்கியங்கள், அப்புறம் பக்தி இலக்கியங்கள், உரையாசிரியர் காலத்தில் வந்த இலக்கண நூல்கள், பிறகு பிரபந்த வகைகள், கடைசியாக வள்ளலார் வரைக்கும் வந்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2400 முறைப்படுத்தப்பட்ட வரலாறு காலத்தில் உள்ள நூல்களை எல்லாம் படிக்கணும்னா இயலாத காரியம். ஆகையினால பாரதி தான் சொன்னான், நீ தமிழன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிடுறான். என்ன சொல்கிற, நீ தமிழன்னு சொல்லிக்கிட்டா கம்பனை படி, வள்ளுவனை படி, இளங்கோவை படி. இந்த 3 பேரையாவது குறைந்தபட்சம் நீ படித்திருக்க வேண்டும். இந்த கம்பனையும் இளங்கோவையும் வள்ளுவையும் தெரியாமல் நீ தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை என்று சொல்லி அவன் உலகத்தில் இருக்கிற எல்லோரோடையும் ஒப்பிட்டு பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. சரி, கவிஞர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ கப்சா அடிக்கிறார் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. ஆகையினால உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லைன்னா பாரதி அந்த ஒவ்வொரு படிநிலைகளில் இருந்தும் தன்னுடைய அந்த தர்க்கத்தை வளர்த்து செல்கின்ற ஒரு முடிவுக்கு கொண்டாடுகிற போது தான் நமக்கு பிரமிப்பு அதிகமாகும். என்ன இப்படி சொல்கிறாரேன்னு நினைப்போம். அடுத்து அவர் சொல்கிறார், இது நான் ஏதோ என் தாய்மொழி அப்படிங்கிறதுக்காக புகழ்ச்சிக்காக சொல்லலை, உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொன்னார். இப்படி சொன்னதோடு மட்டும் பாரதி நின்று விடவில்லை. ஆக தமிழ்லேயே எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல பயன் இல்லை. நீங்கள் தமிழை மேலும் வளர்க்க வேண்டும். முத்தமிழ்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் போகாது, அடுத்து அறிவியல் தமிழும் வந்துடும், அதுக்கப்புறம் கணினி தமிழும் வரும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்த காரணத்தினாலே தான் அவன் என்ன சொல்கிறான் என்றால், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அப்படி பிற நாட்டில் வளர்கிற எல்லா அறிவியல் கலை நூல்களையும் நீ தமிழில் கொண்டு வா. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள், நல்ல அறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அதோடு மட்டுமில்லை, இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும். அது இல்லாமல் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமான புடமையெனில் அது வெளிநாட்டார் கண்டு வணக்கம் செய்தல் வேண்டும். நாம் செய்கிற அந்த நூலை படித்து அவன் நமக்கு தலை வணங்க வேண்டும். திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் கண்டு வணக்கம் செய்தல் வேண்டும். ஆகவே தமிழினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டு அதற்கு ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் எடுத்து சொல்கிறார். அதனால தான் அவன் அடுத்து சொல்லுகிற போது சொல்லுவான், வெள்ளத்தின் பெருக்கை போல் கவிபெருக்கும் கலைபெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் பதவி பெற்று விழிபெற்று பதவி கொள்வார், விழிபெற்று பதவி கொள்வார். ஆகவே நாம் குருடர்களாக வாழக்கூடாது, விழிபெற்று மேலான ஒரு பதவியை அடைய வேண்டும் என்றால் இத்தகைய நிலைகளை எல்லாம் கடந்து வர வேண்டி இருக்கிறது. ஆகவே தமிழன் என்று சொல்கிற நீ பிற நாட்டை பார்த்து பிரமிப்படைந்து விடாதே. எதற்கெடுத்தாலும் மேற்கு நாட்டை உதாரணம் காட்டி கொண்டு இருக்காதே. நானெல்லாம் கல்லூரி நாட்களில் படித்து கொண்டு இருக்கிற போது ஆங்கில பேராசிரியர்கள் ஷேக்ஸ்பியர் வகுப்பிலாகட்டும் அல்லது ஆங்கில கவிதை வகுப்புகளாகட்டும் ஆங்கில உரைநடை வகுப்புகளாகட்டும் ஒரு மேற்கோளை சொல்வார்கள். மெக்காலே என்ற அறிஞன், அவனிடத்தில் உனக்கு ஷேக்ஸ்பியர் வேண்டுமா அல்லது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட இந்திய சாம்ராஜ்யம் வேண்டுமா, எது வேண்டும் என்று கேட்டால் மெக்காலே என்ன சொல்வான் என்றால், எனக்கு ஆங்கில ஆட்சிக்கு உட்பட்ட இந்தியா தேவையில்லை, எனக்கு ஷேக்ஸ்பியர் தான் வேண்டும் என்று கேட்பான். ஆனால் நம்முடைய தமிழர்களோ, உனக்கு கம்பன் வேண்டுமா,
அல்லது காசு வேண்டுமா என்றால் காசு கொடு, கம்பன் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். இளங்கோ வேண்டுமா அல்லது இனிய உயரிய பொன்னும் பொருளும் வேண்டுமா என்றால் இனிய பொன்னும் பொருளும் வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். வள்ளுவன் வேண்டுமா அல்லது உனக்கு வளமான வாழ்க்கைக்கான பொருளெல்லாம் தேவையா என்றால் வளமான வாழ்க்கைக்கான பொருள் போதும் என்று சொல்லிவிடுவார்கள் என்றெல்லாம் ஏளனமாக பேசி கொண்டிருந்தார்கள் 50 கூட. அப்போதுதான் பாரதி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னான். உரைநடையில் எழுதுகிறான். லார்டு மெக்காலே இடத்துல இந்தியன் எம்பையர், மெக்காலே சொன்னதாக சொல்லுவாங்க, ஷேக்ஸ்பியர் வேண்டுமா இந்திய பேரரசு வேண்டுமானா இந்தியன் எம்பையர் ஆர் நோ இந்தியன் எம்பையர், we cannot do without our Shakespeare. Indian empire at any rate one day will go from our hands, but our Shakespeare does not go from us. He lasts forever with us என்று சொன்னான் என்பதை பெருமையோடு சொல்வார்கள். அப்பொழுதுதான் இந்த மேற்கோளை காட்டி சொன்னான், இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் நாட்டில் ஒரு பெண்பார் கவிஞர், அவரிடத்தில் ஆண்டவனே வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது எனக்கு தமிழைத்தா என்று கேட்ட அவ்வை பிராட்டி இங்கே இருக்கிறாள். இப்படிப்பட்ட அவ்வை பிராட்டியை போன்ற ஒரு பெண்பார் புலவர் ஆங்கில இலக்கியத்தில் உண்டா என்று கேட்டவன் பாரதி. அதுதான் பாரதிக்குள்ள சிறப்பே. பாரதி எல்லோராலும் உச்சி மேல் வைத்து மெச்சி புகழப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பாரதியை எல்லாம் அந்த வர்ணபேதத்திற்கு ஆட்படுத்தி நாம் பேசுவது என்பது நம்முடைய அறியாமையின் வெளிப்பாடு. ஜெயகாந்தன் பாஷையில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய கபோதித்தனம். ஆகவே பாரதி என்ற ஒரு கவிஞன் தான் தமிழர்களுக்கு ஒரு விடிவெள்ளி. அந்த விடிவெள்ளியினுடைய சுதேச கீதங்கள் என்ற முதல் நூல்தான் எனக்கு முதல் பதிப்பை சேர்க்க வேண்டும் என்ற உணர்வையே ஊட்டியது. பாரதியின் சுதேச கீதங்கள் 1908 இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிற போது நாம் பல முதல் பதிப்புகளை எல்லாம் பார்த்தால் என்னென்ன கிடைக்குமோ என்று தேட ஆரம்பித்ததன் விளைவுதான் ஞானயாழவில் இன்று 1,00,000 நூல்கள் சேர்வதற்கு காரணமாக அமைந்தது. பாரதியாரை வாழ்விக்க மக்களிடையே கொண்டு செல்வதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதனை பற்றி நான் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். அவர் வேறு யாரும் இல்லை. 1934 பர்மாவிலிருந்து 1,00,000 ரூபாயை புத்தக வெளியீட்டுக்காக முதலீடு செய்து காந்திய கொள்கைக்காகவே வாழ்ந்து, பொருளீட்டுவது என்னுடைய நோக்கம் இல்லை, பொருள் ஈட்டுவதனால் மளிகை கடை வைத்து பழித்துக் கொள்ளலாம், எனக்கு கொள்கையும் கோட்பாடு தான் உயர்வு, காந்திய லட்சியம்தான் உனக்கு வாழ்வு, அவர் வழியில் நடப்பது தான் எனக்கு பெருமை என்று வாழ்ந்த வை கோவிந்தனை நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் வை கோவிந்தன் தான் 1934 1,00,000 ரூபாயை முதலீடு செய்து தமிழ் பதிப்புலகத்திலே ஒரு விடிவெள்ளியாக வந்தார். அவர்தான் பாரதியார் கவிதைகளை 1957 ஏப்ரல் 13 அன்று 1.5 ரூபாய்க்கு மலிவு பதிப்புகளை போட்டு 600 பக்கங்களுக்கு மேற்பட்ட இந்த நூலை 1.5 ரூபாயிலே எல்லோருக்கும் கொடுத்தார். அதுவரை வெளிவராத பாடல்களெல்லாம் சேர்த்து அவர் தான் முதல்ல வெளியிட்டார். பாரதியாராலேயே தம்பி என்று அழைக்கப்பட்ட நெல்லையப்பருடைய முன்னுரை இதில் இருக்கிறது. அவருடைய பதிப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பாரதியை பற்றிய வாழ்க்கை வரலாற்று சித்திரத்தை படமாகவே நமக்கு தந்த ரா பத்மநாபனுடைய முன்னுரை இதில் இடம்பெற்று இருக்கிறது. இந்த மலிவு பதிப்பு தோன்றியது ஒரு சிறந்த வரலாறாகும். சக்தி காரியாலயம் இன்று இருக்கக்கூடிய பல பதிப்பகத்தருக்கு முன்னோடியாக விளங்கியது. பலரை பதிப்புலகத்திற்கு அழைத்து வந்தவரும் அவர்தான். அவருடைய பதிப்பகத்தினுடைய லட்சணை எம்பளம் இந்த லைட் ஹவுஸ். அவர் தமிழ் பதிப்புலகத்துக்கு மட்டும் கலங்கரை விளக்கம் அல்ல, தமிழ் எழுத்தாளர்களுக்கு, தமிழ் பிரசுராலயத்தார்களுக்கு எல்லாம் கலங்கரை விளக்கமாக இருந்தார். அவருடைய
இந்த சக்தி காரியாலயம் 1000 விளக்கிலே செயல்பட்டு கொண்டிருந்த காலம். அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கல்வி கண் கொடுத்த காமராஜர் அவர்கள் இரவு நேரங்களில் 8-8:30 மணிக்கு மேல் சக்தி காரியாலயத்துக்கு வருவது வழக்கம். சக்தி பத்திரிகையை உலகம் போற்றுகிற டைம் மேகசின் வடிவமைப்பில் ஃபார்மட்டில் வெளியிட்டவர் சக்தி கோவிந்தன். இன்று அதனுடைய பிரதிகளை பார்த்தால் கண்ணில் ஒட்டிக்கொள்ளலாம். வெறும் காலில் ட்ரெடில் மிஷனில் இப்படிப்பட்ட ஒரு அச்சு சாதனையை பொருந்திருக்கிறாரா வைகோவிந்தன் என்று மேல்நாட்டாரே இங்கு வந்து வேர்ந்திருக்கிறார்கள். அந்த சக்தி இதழ்களை தோற்றுவித்து 39 54 வரை வெளியிட்டார். அந்த சக்தியினுடைய முதல் ஆசிரியர் யோகி சுத்தானந்த பாரதியார். இரண்டாவது கட்டத்தில் தீஜா ரங்கநாதன் 6 ஆண்டு காலம் பணியாற்றினார். அவர்தான் பின்னால் மஞ்சரியினுடைய ஆசிரியராக விளங்கினார். மொழிபெயர்ப்புக்கும் உரைநடைக்கும் முன்னோடி அவர்தான். அதை அடுத்து சுப நாராயணன். ஒரு முறை குமுதத்தில் அரசு கேள்வி பதிலில் ஒரு கேள்வி, தங்களுக்கு பிடித்த சிறந்த மொழிபெயர்ப்பு நூல் எது என்று கருதுகிறீர்கள் என்றபோது அதில் சீனமும் சீன மக்களும் என்ன டெல்விட்டாங்கினுடைய நூலை சுபநாராயணன் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்புக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி என்று சொல்லியிருந்தார். அந்த சுபநாராயணன் தான் 3வது கட்ட ஆசிரியர். 4வதாக கு அழகிரிசாமி ரங்கநாதன், 5வதாக விஜயபாஸ்கரன், கடைசி கட்டத்தில் கோவிந்தனே ஆசிரியராக இருந்தார். ஆக 39 54 16 ஆண்டு காலம் ஏறத்தாழ 128 இதழ்கள் வந்ததாக எனக்கு நினைவு. அது டைம் சைஸுக்கு வந்தது. அதன் பிறகு அந்த டெம்மி சைஸ்லேயும் வந்தது, பாதி டெம்மி சைஸ்லேயும். அந்த வைகோவிந்தன் தான் சக்தி காரியாலயத்தை 1000 விளக்கில் நடத்தி கொண்டிருக்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் அங்கே வருகிறார். அப்பொழுது வைகோவிந்தன் இதில் கேட்குறார், என்னையா புது புதுசாக வந்திருக்குன்னு. அவர் அன்று வந்த பேர்ல் பப்ளிகேஷன் அமெரிக்காவிலிருந்து ஒரு நிறுவனம், அது வெளியிட்ட உலக புகழ்பெற்ற மேதையான பெஞ்சமின் ஃப்ராங்கினுடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி, அதை பேர்ல் பப்ளிகேஷன் 8 வெளியிட்டிருந்தான். அது ஒரு 400 பக்க அளவுள்ள புத்தகம். அதை எடுத்து காட்டி, இது பார்த்தீங்களா, உலகம் போற்றுகின்ற பெரிய மேதை பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவருடைய வாழ்க்கை வரலாறை 8 வெளியிடுறாங்க. நீங்கள் என்னன்னா தமிழக அரசு பாரதியார் கவிதையை 7,000 ரூபாய்க்கு போடுறீங்களே, இது என்னங்க நியாயம் அப்படிங்கிறார். 7,000 ரூபா சென்னை அரசாங்க வெளியீடு, முதற் பதிப்பு 1954 வெளியிடுறீங்களேங்கிறார். காமராஜர் உடைய அணுகுமுறை வித்தியாசமானது. உடனே அவர் என்ன செய்கிறார், கோவிந்தனை பார்த்து, அட ஏன் எதுக்கெடுத்தாலும் அரசாங்கத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க, முடிஞ்சால் நீயே போட ஏங்கிறார். உடனே கோவிந்தன் கேட்கிறார், நான் வெளியிடுவேன், ஆனால் நீங்கள் வந்து வெளியிட வேண்டும் என்று சொல்லி 1957 ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பாரதியினுடைய மலிவு பதிப்பு தமிழ் வருடப்பிறப்பன்று 13/4/1957 ராஜா அண்ணாமலை மன்றத்தில் காமராஜர் வெளியிடுகிறார். அதை ஒரு பெரிய விழாவாகவே ஒரு வாரம் அடுத்தடுத்த நாட்களில் கீவா ஜெகநாதன், பி.சி. பரளிசு நெல்லையப்பர் போன்ற பெரிய அறிஞர்கள், சின்ன அண்ணாமலை, பி. ராமூர்த்தி இவர்களெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கிற விழா. அந்த படங்கள்லாம் கூட என்னிடத்தில் இருக்கிறது. விழாவாக கோலாகலமாக நடத்தினார். எந்த புத்தக விற்பனையாளர்களுக்கும் கமிஷனே இல்லாமல் தான் கொடுப்பேன்ட்டார். ஹிக்கின் பாதசம், மவுண்ட் ரோடில் இருக்க ஹிக்கின் பாதசம் உலக பிரசித்தி பெற்ற புத்தக விற்பனையாளர். அவங்க என்ன செய்கிறாங்க, என்னையா இந்த மாதிரி ஒரு நிபந்தனை போடுற, எங்களுக்கு குறைஞ்சபட்சமாவது ஏதாவது ஒரு 10% கொடுக்காம நாங்கள் எப்படியா விற்கணைக்கிறதுங்கிறார். இஷ்டம் இருந்தால் வாங்கி இல்லைன்னா விட்டுருங்க. அந்த காலத்தில் எல்லாம் சென்னையில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களெல்லாம் தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது தங்களுடைய உதவியாளர்களை கொண்ட ஹிக்கின் பாஸ்டன் கவிதையும் பாரதியார் கவிதையில் வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபோன் கால் வருது.
அந்த ஹிகின் பிரதர்ஸ் மேனேஜருக்கு என்ன சொல்வது என்றே தெரியலை. இல்லைன்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய புத்தக நிறுவனத்துக்கு அது ஒரு குறைவு. ஆகையினால உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, கோவிந்தனுங்க என்னையா உங்கள்கிட்ட பெரிய தொல்லையாக போச்சு, எல்லாரும் கேட்குறாங்க பாரதியார் கவிதைகள் வந்துருச்சான்னு, 200 பிரதி அனுப்புயா, டிஸ்கவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கள் கடைக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, எதையும் வாங்கி கொடுத்து விடும் என்று அதை செய்யணும், அனுப்பி வைனாங்க. அந்த மாதிரி ஒரு கோட்பாடோடு குறிக்கோளோடு செயல்படுகிறவர் வை கோவிந்தன். அவர் தான் சொன்னார், சம்பாதிக்கணும்னு நினச்சா மளிகை கடை வையேண்டா, ஏன்டா புத்தக வியாபாரத்துக்கு வரேன்னு சொன்னார். அவர் மட்டும் நினைத்திருந்தால் அந்த கோடிக்கணக்கில் பொருள் ஈட்டி இருக்க முடியும். ஆனால் எனக்கு தெரிந்து தன்னுடைய கொள்கைக்காகவும் தான் கொண்ட காந்திய லட்சியத்திற்காகவுமே லாகிரி வஸ்துவை விளம்பரங்களை முதலாக சக்தியில் போடுவதை நிறுத்தினார். அப்பொழுது கோயம்புத்தூரில் இருந்த ஒரு பெரிய டீ கம்பெனி, அது எவ்வளோ நஷ்டமானாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன், எங்கள் விளம்பரத்தை போடுன்னாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சம்பாதிக்கணும்னா மளிகை கடை வைக்கலாம், அதுக்கு ஏன் புத்தகம் போடணும், நான் காந்திய கொள்கை தான் எனக்கு முக்கியமே தவிர சம்பாதிப்பது முக்கியமில்லை என்று சொன்னார். அதே போல் புத்தகம் போட்டு இன்று கோடீஸ்வரர்களானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் குறிக்கோளோடு புத்தகங்களை வெளியிட்டு தன் வீட்டையும் விற்று புத்தகம் போட்ட பெருமை சமீப காலத்தில் சென்ற மாதம் 24ஆம் தேதி அவருடைய படத்திறப்பு நடந்தது. மே மாத இறுதியில் காலமானார். சேகர் பதிப்பகத்தின் உரிமையாளர் பிள்ளையாம்பட்டு சுந்தரம். அவர் வை கோவிந்தன் வழியில் லட்சியத்தோடு தமிழக வரலாற்று நூல்களை எல்லாம் வெளியிட்டவர். நமக்கு கோவிந்தனை நினைக்கிற போது எனக்கு வெள்ளையாம்பட்டு சுந்தரத்தை நினைக்காமல் இருக்க முடியாது. எனக்கு தெரிய சென்னையில் உள்ள எம்ஜிஆர் நகரில் 2 வீடை விற்றுருக்கார், 3வது வீட்டை. அதுவும் ஒரு நெருக்கடியில் 2006 இன்றைக்கி இருந்தால் பல கோடி பெறும். அது வெறும் 7.5 லட்சத்துக்கு விற்றார் மாடி வீடை. அவரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிற போது கவிதையின் பெருமையை பேசுவாரே தவிர, தமிழின் பெருமையை பேசுவாரே தவிர, தன்னுடைய நஷ்டக்கணக்கையோ தனக்குள்ள சிரமங்களையோ அவர் எடுத்து சொல்வதே இல்லை. அதுதான் வெள்ளையாம்பட்டு சுந்தரத்துக்குள்ள ஒரு சிறந்த குணம். கடைசியாக ஏப்ரல் 23, 2017 புத்தக தினத்தன்று அவரை பெரியார் திடல் புத்தக கண்காட்சியில் சந்தித்த போது கூட அவர் என்னிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். அவர் என்னிடத்தில் பேசி கொண்டிருப்பதை கேட்கவே ஒரு பெரிய கூட்டம் கூடிவிட்டது. தன்னை மறந்து தமிழையும் தமிழின் பெருமையையும் கல்வெட்டு ஆராய்ச்சியையும் தமிழில் கிடைக்கக்கூடிய புதிய செய்திகளையும் அந்த புத்தகத்தின் பெருமைகளையும் சொல்வதில் அவருக்கு நிகர யாருமே சொல்ல முடியாது. கடைசியாக ஏதோ ஒரு 3 லட்சம் கடன் இருக்குது, இன்னும் அதை அடைச்சா பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கு மேலே தன்னுடைய தோழமையுடன் ஏழமை பேசல் என்பதற்கிணங்க தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அதிகமாக விவரிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு லட்சியவாதி எனக்கு தெரிந்து கோவிந்தனுக்கு பிறகு வெள்ளையாம்பட்டு சுந்தரம். பாரதி வழியிலே தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். இந்த பாரதி மலிவு பதிப்புக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாரதி அலை வீசி எட்டயபுரத்திற்கு பல திரையுலக முன்னணி நடிகர்கள் எல்லாம் சென்னையிலிருந்தே 100 காரோடு எட்டயபுரத்துக்கு சென்று பாரதி விழாவை கொண்டாடுவது என்றெல்லாம் ஆரம்பித்தார்கள். பாரதியின் நூற்றாண்டு விழாவின் போது அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பாரதி நூற்றாண்டு விழாவின் போது கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்ததோடு மட்டுமில்லை, பாரதி நூற்றாண்டு விழாவை எட்டயபுரத்தில் மிக கோலாகலமாக கொண்டாடி அப்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். பாரதியின் படைப்புகள் அனைத்தும் பைபிள் எடிஷனை போல உயர்ந்த தாளில் சிறந்த ஆராய்ச்சி பதிப்பாக வெளிவரும் என்று சொல்லி வெளியிட்டார். அது உடனடியாக நிறைவேற வேண்டியது அவர் உடல்நலக்குறைவினாலே அமெரிக்கா சென்றுவிட்ட காரணத்தினாலும் தடைப்பட்டு 87 வந்தது தமிழ் பல்கலைக்கழக வெளியீடு. இதுதான் ஆராய்ச்சி பதிப்பு. இது பேர ஆராய்ச்சி பதிப்பு. பாரதி பாடல்கள் ஆய்வு பதிப்பு அப்படின்னு இருக்கும். இது பாரதி நூற்றாண்டு விழா போது அன்றைய முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பாக 3 லட்சம் கொடுத்தார். இதனுடைய விலை அப்பொழுது 80 ரூபா.
இதற்கு முன்னால் வந்த அத்தனை பதிப்புகளை பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கும். இதில் 1250 பக்கம். இது இவ்வளோ பெரிய நூலை 80 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் இருந்திருந்தால் இந்த பதிப்பு இன்னும் உயர்வாக வந்திருக்கும். அவர் 87 காலமாகி விட்டார். இந்த பதிப்பு வருவதற்கு முன்னர் அவர் 8/4/87 இதுக்கு வாழ்த்துறை வழங்கினார். ஆனால் அவர் 87 டிசம்பரில் காலமாகிறார். ஆனால் இது வந்தது கொஞ்சம் பின்னால் தான் வந்தது. இதனுடைய தொடராக பல அவருடைய கட்டுரைகள் படைப்புகள்லாம் வந்திருக்கணும். ஆனால் வராமல் போய்விட்டது நம்முடைய துர்பாக்கியம். பாரதியினுடைய ஆய்வு பதிப்பு, இதில் சீனி விஸ்வநாதனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. இதில் மாப்போ சிவஞான வாழ்த்துறை சொல்லியிருப்பார், அகஸ்தியலிங்கம் முன்னரே எழுதியிருப்பார். இதற்கு எம்ஜிஆர் இதை அறிவித்த போது அதன் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த V.A. சுப்பிரமணியம் இதற்கான அடிப்படை வேலைகளை எல்லாம் செய்து வைத்திருந்தார். மிகச்சிறந்த ஒரு பதிப்பு இது. இதை அடுத்து அவருடைய கட்டுரைகள் வியாசங்கள் எல்லாம் முழுமையான திருத்தமான பதிப்பு இதுவரை வரல. அது வந்திருக்கணும், இதை அடுத்து வந்திருக்கணும், அது வரல. அது நம்முடைய துர்பாக்கியம். நீங்கள் பாரதியை முழுதும் உணர வேண்டும் என்றால் கவிதையை மட்டும் படித்தால் போதாது. அவருடைய கட்டுரைகளை அனைத்தையும் படிக்க வேண்டும். அவருடைய வியாசங்கள் அனைத்தையும் படிக்க வேண்டும். 600 பக்கம். இதுதான் பாரதியாருடைய வசன நூல்கள்னு இருக்கும். பாரதியார் வசனங்கள் இதில் தான் ஞானரதம், பதஞ்சலி யோகசூத்திரம், வேத ரிஷிகளின் கவிதை, கீதை முன்னுரை, சந்திரிகையின் கதை, நவதந்திர கதை, கதை கொத்து, தராசு, சித்தக்கடல், ஸ்டே தாட்ஸ் எல்லாம் இருக்கும். இது பாரதி பிரசுராலயம் வெளியீடு. வசனங்கள் 2ன்னு இருக்கும். அப்போ அந்த காலத்தில் 2000 ரூபா, 1930களில் உயரிய பதிப்பு. இதையெல்லாம் படிக்காமல் பாரதியை முழுமையாக யாரும் உணர முடியாது. அவருடைய கட்டுரைகளை அந்த காலத்தில் S.R. சுப்பிரமணிய பிள்ளை திருநெல்வேலி அவர் தத்துவம், கலைகள், சமூகம் அப்படிங்கிற தலைப்புகளில் தனித்தனி நூலாக வெளியிட்டார். அதையெல்லாம் அவசியம் எல்லாரும் படித்தால்தான் பாரதியை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இது மகாகவி பாரதி கட்டுரைகள், S.R. சுப்பிரமணிய பிள்ளை திருநெல்வேலி, சமூகம் அண்ட் மாதர். தத்துவம், கலைகள் 2 பகுதி, 4 பகுதியாக 4 புத்தகமாக போட்டாங்க. அது மட்டும் கட்டுரைகள் அல்ல, இந்த வியாசங்களும் சேரும். இவையெல்லாம் தான் பாரதி. அடுத்ததன் பிறகு பத்மநாபன் அவர்கள் பாரதி புதையல் என்று பின்னாளில் அவருடைய வெளிவராததெல்லாம் போட்டார். பாரதி புதையல் இது பாரதியின் கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காகவே தோன்றிய அமுத நிலையம். ராட்சிசி கண்டன் மிகப்பெரிய தேசபக்தர், அவர் கிவாஜா போன்றவர்களாம் தொடங்கியது. இந்த பாரதி புதையல் 1வது பாகம் 30 காசு. தீப்பெட்டியை விட மலிவான விலையில் நல்ல நூல்களை வெளியிட வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக தோன்றியது. இது 2வது பாகம், பாரதியின் புதையல். இதுவரை வெளிவராத, தூக்கப்பெறாத பாரதிய எழுத்துக்கள். இது 1959 வருது, செப்டம்பர் 11. இது நவம்பர் 58 முதல் பாகம், 2வது 59, 3வது பாகம் 1975 வருது. இது இல்லாமல் பாரதியினுடைய நூல்களை இந்த பாரதி பிரசுராலயம், செல்லம்மா பாரதி, அவருடைய தம்பி மானாமதுரையில் இருந்த சி விஸ்வநாதன், ஹரிஹர சர்மா போன்றவர்களெல்லாம் வெளியிட்டது இல்லாமல் பாரதியின் நூல்களை வெளியிட்டது பே. தூரன். கல்லூரி படிப்பை முடித்தவுடனே சுதேசமித்திரன் அலுவலகத்துக்கு சென்று பாரதியின் எழுத்தை எல்லாம் தொகுத்து அவர்தான் முதல்ல
பாரதி தமிழ் என்ற பெயரில் வெளியிட்டார். பாரதி தமிழ் பேத்தூரன். இதை அடுத்து இளசை மணியன் அவர் பாரதிய கல்கத்தா நேஷனல் லைப்ரரிக்கே சென்று நடுவண் அரசினுடைய அனுமதியோடு மைக்ரோ ஃபிலிம் எடுத்து பாரதியினுடைய நூல்களை எல்லாம் வெளியிட்டார். அதுதான் பாரதி தரிசனம் என்ற பெயரில் வந்தது. இது 2 பாகம். மே டிசம்பர் 1906, 1907 முதற் பகுதியில் வெளிவந்தவை. பாரதியாரின் இந்திய பத்திரிகை கட்டுரைகள். இங்கே பாரதி தமிழ்கிறது சுதேசமித்திரனில் வந்த கட்டுரைகள். ரா பத்மநாபன். இந்த பாரதி தரிசனம் 1977 வருது. இளசை மணியன். இது 1975 வருகிறது. இந்த இளசை மணியன் தான் இப்போ பாரதியினுடைய எட்டயபுரம் மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய நூலக காப்பாளராகவும் இதாகவும் இருக்கிறார். இவைதான் பாரதியினுடைய வெளிவராத எழுத்துக்கள் எல்லாம் முதல்ல தொகுக்க ஆரம்பித்து வந்தது 75 வரைக்கும். அதன் பிறகு பாரதியினுடைய எழுத்துக்கள் பல சீனி விஸ்வநாதன், பேசு மணி போன்றவர்களாக தொகுக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக 1943 தன்னுடைய பத்திரிகையே ஒரு தொல்பொருள் இலாக்காவினுடைய ஆய்வு பத்திரிகையை போல வெளியிட்டவர் குமரிமலர் ஏ.கே. செட்டியார். உலகம் சுற்றிய தமிழர் என்று பாராட்டப்படுகிற ஏ.கே. செட்டியார் அவர்கள் குமரிமலரில் புத்தக உரிமையாத அரிய கட்டுரைகளை எல்லாம் எடுத்து தொகுத்து போட்டார். அதோடு மட்டும் இல்லை, பாரதியினுடைய உற்ற நண்பர்களாகிய வ.வே.சு. ஐயர், மண்டையன் சீனிவாசாச்சாரியார், பரளிசு நெல்லையப்பர், அவர் காலத்தில் அவரோடு இருந்த துரைசாமி ஐயர் வக்கீல், இவர்களுடைய கட்டுரைகளை, கோழைக்கண்ணன் போன்றவர்களுடைய கட்டுரைகளை எல்லாம் முதல்ல வெளியிட்டது ஏ.கே. செட்டியார். பேசுமணியும் சீனி விஸ்வநாதனும் அதற்காகவே பாரதியினுடைய நூல்களை தொகுக்கின்ற பணிகளை பெரும்பகுதி செலவிட்டவர்கள். அதற்கு பாரதிய நூல்களை தொகுப்பதே, பாரதிய எழுத்துக்களை தொகுப்பதே தன்னுடைய வாழ்நாள் பணியாக 1962 தன்னை அர்ப்பணித்து கொண்டு இன்று வரை செயல்படுகின்றவர் நம்முடைய பாரதி அன்பர் சீனி விஸ்வநாதன். அவருடைய வரலாறையும் எழுதியிருக்கிறார், ஒரு கவிதையும் போட்டிருக்கிறார், அவருடைய காலவரிசைப்படுத்தப்பட்ட பாரதி படைப்புகளையும் போட்டிருக்கிறார். 12 வால்யூம். இன்று அலையன்ஸ் அதை 20 தொகுதிகளாக மொத்தமாக சீனி விஸ்வநாதனுடைய அந்த தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்னும் பாரதியினுடைய எழுத்துக்களை கண்டுபிடிக்கின்ற பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அவர் நடத்திய விஜயா பத்திரிகை, சக்கரவர்த்தினி பத்திரிகை, அவர் ஆங்கிலத்தில் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு, இவையெல்லாம் இன்னும் நாம் தேட வேண்டியவை ஏராளமாக இருக்கின்றன. என்னுடைய வாழ்நாளிலேயே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், நான் இப்படி பழைய புத்தகங்களை சேர்க்கிற பொழுது எப்படி சுதேச கீதங்கள் கிடைத்ததோ அதுபோல் ஒரு புத்தகத்தில் ஒரு சின்ன வெளியீடு. அதனுடைய தலைப்பு ஜீவ வாக்கு. சுதேசமித்திரன் வெளியீடு 1917. என்ன ஜீவ வாக்கு, சுதேசமித்திரன் வெளியீடு 1917 போட்டிருக்கேன்னு புல்லுக்கு பிறட்டினா மொழிபெயர்ப்பு சி. சுப்பிரமணிய பாரதியார்ன்றது. எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. உள்ளே படித்தால் சென்னைக்கு வந்திருந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆற்றிய உரையினுடைய தமிழாக்கத்தை ஜீவ வாக்கு என்ற தலைப்பில் பாரதிய சுதேசமித்திரன் வெளியீடாக 1917 வெளியிட்டிருக்கிறார். அது எங்குமே கிடைக்கவில்லை என்று பாரதி அன்பர் சீனி விஸ்வநாதன் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், அந்த நூல் என்னிடம் இருக்கிறது, நீங்கள் வெளியிட்டுக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தேன். ஆனால் அவர் பாரதியின் பக்தர் அல்லவா, அதனால் சொன்னார், புத்தகத்தை தேடி கண்டுபிடித்தது நீங்கள், அதை என் பேரில் வெளியிட்டுக் கொள்வது நியாயமல்ல, வேணுமென்றால் பதிப்பாசிரியர் கிருஷ்ணமூர்த்தி என்று போட்டு உதவி
சீனி விஸ்வநாதன் என்று போட்டுக்கொள்ள இல்லை, இப்போ சேர்த்தே போடுங்கன்னு. அப்புறம் தான் பதிப்பாசிரியர்கள் கிருஷ்ணமூர்த்தி சீனி விஸ்வநாதன் என்று போட்டு பாரதியினுடைய அந்த ஜீவவாக்கை நூல்கை பாரதி இலக்கிய மணிமாலை என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டார். ஆகவே பாரதியின் படைப்புகளை கண்டுபிடித்ததில் எனக்கும் ஒரு பங்கு இருந்தது என்பதை நினைக்கிற போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது எங்கே தேடியும் யாருக்கும் கிடைக்கல. ஒரு சின்ன வெளியீடு, ஒரு 32 பக்கம்தான் இருக்கும். அதை தேடி கொடுத்தேன். சீனி விஸ்வநாதனுக்கு அன்று முதல் என்னிடத்தில் ஒரு தனி ஈடுபாடு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் புதுக்கோட்டை தம்பதியர் என்று ஒரு தனி அத்தியாயமே என்னை பற்றி எழுதியிருக்கிறார். அதற்கு காரணமாக இருந்தது அந்த பாரதியினுடைய மொழிபெயர்ப்பு நூலாகிய ஜீவ வாக்கை நான் கண்டுபிடித்து கொடுத்தது தான்.